அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆட்சிகளும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு 6ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தில் நிற்கிற கிரகங்களும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுலயும் குறிப்பா 6ல கேது இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். கடனை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லது ஒரு மறைமுகமான நோய்களை குறிக்கக்கூடிய கிரகம், மன இறுக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. மூணு நல்ல ஞாபகம். கடன், நோய், மன இறுக்கம், ஞான மார்க்கம், சேவை, இதெல்லாம் இந்த அஞ்சையும் இருக்கக்கூடிய காரகிரகங்கள் கேது. கடன் அப்படின்னா இவர் ஒரு வீடு கட்டுறக்கோ தோட்டத்துக்கோ இல்ல இடம் வாங்குறதோ கடன் வர்றதுங்கிறது மட்டும் இல்லை. இவர் வேலைக்கு போகாம இருந்தாலும் அந்த வேலைக்கு போகாம இருக்கிறதா அவருடைய வருமானம் தடையாய் வாங்குற கடனையும் அது குறிக்கும். அப்ப 6ல கேது இருந்து தசாபுத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கணும். அவருக்கு வேலை இழப்பதற்கோ இல்லை வருமான தடை வர்றதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. இது முக்கியமான விஷயம். 2வது, யார்கிட்டாவது கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருக்கிறாரு, இல்ல வரவு செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு, இல்லை இவர் நம்பி யார்கிட்ட சீட்டு போடுறாரு, அந்த பணம் கையை விட்டு போற மூலியம் வரக்கூடிய நஷ்டத்தையும் கேது குறிக்கும். இப்ப இவர் யாருக்கையாவது ஒரு பணம் கொடுத்திருந்தாரு, கொடுத்து வச்சிருக்காரு, இல்ல சீட்டு போடுறாரு, அந்த பணம் போயிட்டா அது பணத்தோட போகாது, மனநோயையும் கொண்டு கொடுக்கும், மன அழுத்தத்தையும் கொடுக்கும். ஒரு நண்பர் கேட்கிறாருன்னு ஒரு பணத்தை கொடுக்குறாரு, அந்த நண்பர் ஒரு சரியான நபர் இல்லைன்னு வச்சுக்கணும். அதன் மூலியம் வரக்கூடிய ஒரு இழப்பும் மன அழுத்தத்தை கொடுக்கும். பணம் போனதோடு சேர்த்து மன இழப்பும் மன அழுத்தமும் வந்துடும். அங்க நிம்மதி போயிடும். இது 2வது. 3வது, கண்ணுக்கு தெரியாத நோய்கள். எப்பவோ ஒரு நோய் வந்திருக்கும், அந்த நோயை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக கேது இருக்கு. கேதுடைய தசாபத்தி காலங்கள்ல அது வரும். எப்ப வரும்னா 6ல நிற்கக்கூடிய கேது தனது தசாபுத்தி காலங்கள்ல எப்பவோ சாப்பிட்ட உணவு இல்லை எப்போ ஏற்பட்ட நோயோட தாக்கத்தை அன்னைக்கு வெளிப்படுத்து. அது ஒரு காயத்தை கொடுக்காம போகாது. இதெல்லாம் இதோடைய கண்டென்ட். ஞானம் இருக்கும் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சேவை செய்வது மூலியமாக இல்லை இறை பக்தி மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேரறிவு, இல்ல ஒரு பிரபஞ்ச அறிவு, இல்ல ஒரு அகண்ட அறிவு. பற்றற்று இருக்கக்கூடிய ஒரு பரதேச தன்மை, இதெல்லாம் அதுல கேதுனால கிடைக்குது. இப்ப நம்ம இந்த ரூலை வச்சுட்டு இப்ப பாக்குற ஜாதகம் ஒரு துராலக்கண ஜாதகம். அவருக்கு கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புரட்டாதி நட்சத்திரத்துல 6வது வீட்டுல இருக்காரு, 6வது பாவத்துல இருக்காரு. துலாலக்கணத்துக்கு எப்பவுமே குருதசையும் வரக்கூடாது, குடிசாரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களும் தசை நடத்தக்கூடாது. குரு வீட்டுல நிற்கிற கிரகங்களும் தசை நடத்தக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடகலக்கணத்துக்கும் துலாலக்கணத்துக்கும் குரு வீட்டுல நிற்கிற கிரகமோ, குரு நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகமோ, இல்ல குருவுடைய சேர்ந்த கிரகமோ தசை நடத்தணும் தோன்றும். 2 லக்கணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடகலக்கணத்துக்கும் துலாலக்கணத்துக்கும் குருவோட வீட்டில் நிற்கிற கிரகம், குரு நட்சத்திரத்தில் நிற்கிற கிரகம், குருவின் திசை, இல்ல குருவோட சேர்ந்த நெருக்கமான கிரகங்கள் தசை நடத்தும் போது நான் சொன்ன இந்த பலன்கள் ரொம்ப கிளியரா நடக்கும். இப்ப நான் சொன்ன உதாரணம் துலாலக்கணம். அவருக்கு கேது குருவுடைய சாரத்துல மீனத்துல இருக்கிறாரு. இப்ப அவருக்கு கேது புத்தி நடக்குது. கோச்சாரத்துல ராகு அங்க மீனத்துக்குள்ள வர்றார். வந்தவனே அவர் ஒரு நண்பருடைய குடும்ப பிரச்சனைக்காக ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. அந்த நண்பர் அது வரைக்கும் அவருக்கு சிறு உதவியா கொடுத்துட்டே வந்திருக்காரு. இவருக்கு இந்த கேது புத்தி ஆரம்பிச்ச அந்த சில நாள்ல அந்த பண உதவி செய்த பணத்தை வாங்கின அந்த நண்பர் இனிமே பணம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. என்னன்னா பணம் இல்லைன்னு சொல்றாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையில இவருக்கு மனம் பேதலிச்சு ரொம்ப பயமாயி, சரி இவ்வளவு பெரிய பணம் போச்சு, நான் அப்படியே ஸ்டக் ஆயிடுறேன். மறு டாக்டர் கூட்டிட்டு போறாங்க, ட்ரீட்மெண்ட் இருந்து வீட்டுக்கு வர ஒரு மனநோய் மாதிரி ஆயிடும். பணமும் போச்சு, இந்த தொந்தரவும் வந்துருச்சு. இன்னொரு ஜாதகம், ஒரு மகர லக்ன ஜாதகம், புனர்பூச நட்சத்திரத்துல கேது இருக்கு. அது புதனுடைய வீடு. அது கேதுடைய சாரத்து. கேது குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு.
அந்த 3 காம்பினேஷன் செயல்படுது. புதன் வீட்டுல, குரு நட்சத்திரத்துல, கேது இருக்காரு, அந்த 6ஆம் பாவமா இருக்கு. ஒவ்வொரு நண்பர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க. டெய்லி காலைல 20 நிமிஷம், மத்தியானம் 20 நிமிஷம், நைட்டு 1 மணி நேரம் பேசாம தூங்குறதே இல்ல. அப்படி ஒரு 20 வருஷமா இருக்காங்க. இவரோட நண்பர் ஒரு தோட்டத்துக்கு போறேன்னு போனவர் அங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அதை இவர் நண்பர்கிட்ட சொல்றாங்க, உங்க நண்பர் இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல. இவர் போய் பார்க்கும்போது துடிச்சு இறந்திருக்காரு, அதை பார்த்துட்டாரு. அந்த பதட்டத்துல அவருக்கு அப்படியே பிளைண்ட் ஆயிட்டார். எந்த விதமான நினைவுகளும் இல்லாம அவர் கோமாவுக்கு போயிட்டாரு. அப்புறம் காப்பாத்தி அதனால இவருக்கு ஏற்பட்ட பண இழப்பு, நோய், மன உளைச்சல் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பற்றில்லாத வாழ்க்கைக்கு நோக்கி போயிட்டார். பற்றில்லாத வாழ்க்கைக்கு போறார். அந்த கேது என்ன செய்யணும், ஞான மார்க்கத்துக்கு கூட்டி போய் பற்றில்லாத வாழ்க்கை. ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பதவியில இருந்து ஒரு சின்ன நண்பருடைய இறப்பை தாங்க முடியாம அந்த கண்டிஷன் போயிரு. இன்னொரு ஜாதகம், கடகலக்கண ஜாதகம். அவர் குரு ராவோட நட்சத்திரத்துல இருக்குது, சுவாதியில. கேது குருவோட வீட்டுல கேது நட்சத்திரத்துல இருக்கிறாரு. இப்ப இவருக்கு குருதசை கேது புத்தி நடக்குது. 6ஆம் அதிபதியுடைய தசை, அங்க நிக்கிற கிரகத்தோடைய புத்தி, அவர் நிக்கிறதும் கேது சாத்து நிற்கிறார். இவர் 2 ஈவன். இவர் ஒரு ஒரு பிசினஸ் தொடங்குறாரு. அந்த பிசினஸ் பார்ட்னர் வந்து இவருக்கு கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் பொய்யான டாக்குமெண்ட். அதனால அவருக்கும் லாஸ், இவருக்கு லாஸ். திருப்பி ரெக்கவரியே பண்ண முடியும். நம்பர் 1. 2வது, இவர் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றாரு. போன இடத்துல இவருக்கு ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க, தங்கியிருக்காங்க. இவர் கல்யாணத்துக்கு போட்டு போன நகைகள் ஒரு 30 பவுன் அங்க திருட்டு போயிடுச்சு. பண இழப்பு ஏற்பட்டுருச்சு. 3வது, வீட்டுக்கு வர்றாங்க. குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துருது. இந்த குழந்தை அதாவது மீளவே முடியாம இந்த ஃபிக்ஸ்ல இறந்துருது. இந்த மாதிரி கேது 6ல் நிக்கிறாரு. அது கூட நெருக்கமான தொடர்புல குரு இருந்தாருன்னா கடன், நோய், வழக்கு, மன உளைச்சல், நிம்மதியின்மைகளை அதிகம் தருகிறது. அப்ப கேது 6ல இருக்கிறது நல்லது இல்லையா சார்? அந்த சமயங்கள்ல என்னென்னலாம் செய்யலாம் முன்ஜாக்கிரதையா? பணத்தை இன்னொருத்தர் கொடுத்து வைக்கிறத குறைச்சிக்கலாம், இல்ல நிறுத்திடலாம். நகைகளை பயன்பாட்டை பாதுகாப்பான ஒரு வங்கியில லாக்கர்ல வைக்கலாம். தேவையில்லாம போட்டு ஆடம்பரம் பண்ணும். எதுக்கு ஆடம்பரம் பிடிக்கவே பிடிக்காது. சின்ன நோயா இருந்தா கூட நல்ல ஸ்பெஷல் டாக்டர் போய் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள மூலியமா காப்பாத்திக்கணும். இது முன்ஜாக்கிரதை. இதுக்கு நமக்கு முன்னுக்கே உணர்த்தணும். உணர்த்தினா தான் செய்ய முடியும். அப்படின்னா இந்த குரு ராகு குருக்கு எது காம்பினேஷனுக்கு மகான்களுடைய வழிபாடு சால சிறந்ததுங்க. நம்ம வாழ்ற காலத்துல கூடிய சித்தர்களோ, ஞானிகளோ, முனிவர்களோ, அவங்களுடைய நினைவுகளோ, எண்ணங்களோ, அவங்களை நினைச்சு பரவசமா பாடுறதோ நமக்கு முன்ஜாக்கிரதையா உணர்த்தும். என்னென்ன செய்யலாம்? ராகவேந்தர் கும்பிடலாம், சீரடி சாய்பாபா கும்பிடலாம், புட்டபர்த்தி பாபா கும்பிடலாம், காஞ்சி பெரியவரை கும்பிடலாம். இத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ முனிவர்கள். கோயில் பக்கத்திலே கூடிய பீடங்கள் இருக்குன்னா சித்தர் இப்படிதான், சித்தர் இப்படி போய் நமஸ்காரம் பண்ணலாம். சித்தர்கள் வாழ்ந்த இடங்களை போய் தரிசிக்கலாம். திருப்பதி போனீங்களா, அங்க கும்பனர் மலை இருக்கு. மருதமலை போனீங்களா, பாம்பாட்டி சித்தர் கோவில் இருக்கு. அப்படி அங்க நம்ம எங்க போறோமோ அங்க சித்தர்கள் ஒரு செகண்ட் நிக்க முடியுமா? அந்த கீது வரக்கூடிய தாக்கத்தை குறைச்சு நமக்கு முன் ஜாக்கிரதை உணவை கொடுத்து நம்மளை அங்க மீட்டு கொண்டு வருது. இது ஒண்ணு. 2வது, இது வந்து ஒரு ஞானியோடைய தோற்றம்னு சொன்னோம். உங்களுக்கு யாரை பார்த்தா ஞானின்னு தோணுதோ, சரியான நபர்னு தோணுதோ, அவங்களுக்கு வஸ்திரமோ உணவோ கொடுக்குற மூலியமா இந்த கீதத்துல தாக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது 2வது வரி. 3வது, வீட்டுல அந்த கேது பத்தி ஆரம்பிச்சிருந்து முடியிற வரைக்கும் ஒரு சிறு தீபம் போயிட்டு இருந்தேன். உங்களை அறியாம இறை உணர்வு உங்களுக்கு பக்காவா பாதுகாக்கும் அப்படிங்கல நான் உத்தரவாதமா சொல்றேன். ஒரு விதி நடக்கணுங்கிறது நடந்தே தீரும். அதுல இருந்து உங்களுடைய மனசையும் உடம்பையும் பாதுகாத்துக்கிற சக்தியை பிரார்த்தனை செஞ்சு. இதுதான் என்னுடைய ஆய்வின் முடிவு. நம்ம ஜிகேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு விஷயத்த ஜோதிட ரீதியாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சியில நான் தீவிரமா செயல்பட்டு வர்றேன். ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு, கீழக்கு நண்பர் தொடர்பு கொண்டு பேசலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி ஜோதிட அடிப்படை வகுப்பு நடக்க காத்திருக்கிறது. படிக்கணும் விருப்பம் படிக்கலாம். ஏப்ரல் 18ஆம் தேதி கல்வியும் தொழிலும் அப்படிங்கிறத பற்றி சிறப்பு வகுப்பு நடக்க காத்திருக்குது.
இதுலயும் படிக்கலாம். ஜோதிடங்களும் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பா தரக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஆயுதம். எந்த விதத்திலையும் காயப்படுத்தாது. அது சரியான ஜோதிடத்தை நம்ம தேர்ந்தெடுத்தா போதும். எப்பவுமே ஒரு ஒரு தப்பே ஆகாது. வித்தக்காரர் தப்பு இருக்கலாம். அதனால ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறு சிறு நுணுக்கங்களோட ஒரு பெரிய லெவலை காப்பாத்துங்கிறது என்னுடைய அனுபவமான உண்மை, என்னுடைய அனுபவமும் கூட. ஸோ எல்லாரும் ஒரு சிறந்த பயனடைவீங்களும் வேண்டுகிறேன். அனைவருக்கும் எல்லா வல்ல எம்பெருமான் மற்றும் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சறிவையும் பெரும்புடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை.